பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுகவினர் இன்றும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிய கள்ளச்சாராய மரணம் என்பது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும், இந்த கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பதவி விலக வேண்டும் என்பதை தொடர்ந்து அதிமுக வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு நாளும் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் போது வினாக்கள் விடைகள் நேரத்தை முழுமையாக ஒத்திவைத்துவிட்டு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை முழு விவாதமாக ஒரு நாள் முழுவதும் விவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இது மரபு கிடையாது. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் நேரமில்லா நேரத்தில் கவனஈர்ப்பு தீர்மானமாக இது எடுத்துக்கொள்ளப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் ஏற்கனவே இது தொடர்பாக கவனஈர்ப்பு தீர்மானங்களை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வழங்கி இருக்கின்றன. எனவே இதில் மீண்டும் விவாதிக்க எதுவும் இல்லை, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது என்பன போன்ற கருத்துக்களை தொடர்ந்து சபாநாயகர் முன்வைத்து வரக்கூடிய நிலையில அதிமுகவினர் சட்டப்பேரவைக்குள்ளேயே தர்ணாவில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. எனவே இன்று நாள் முழுவதும் அவையை ஒத்திவைக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு நியாயம் வேண்டும். கள்ளச்சாராய புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டப்பேரவைக்குள் அவர்கள் தொடர்ந்து முழக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அவையில் தொடர்ந்து குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு ஜனநாயகத்தை சீர்கெடுக்கக்கூடிய வகையில அதிமுகவினர் ஈடுபடக்கூடாது என்று தொடர்ந்து சபாநாயகர் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில அதிமுகவினர் தங்களுடைய கண்டன குரல்களை தொடர்ந்து சட்டப்பேரவை முன்பு சபாநாயகருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் வெளியில் வந்து கோஷங்கள் எல்லாம் விட்டு செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பின் பிறகு ஆளுநர் மாளிகை செல்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.